கவலைப்படாமல் தைரியமாக போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்த கப்பலை வர சொல்லு. ஓகே, நியூ கேஸ் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் வராங்களா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எஸ் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் விக்ரம், என் ஒய்ஃப் விமலா. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. விக்ரம். மேடம், ஐம் சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாமா? என்னோட வாய்ஸ் மெசேஜை நீ டெலிட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் கோவப்படாத. நான் ஒன்றும் உன் பேச்சை மீறல. என்ன சொன்ன நீ? ஃபோனில் பேசாத, சிடி அனுப்பாத, அதானே? இமெயில் அனுப்பாதன்னு சொல்லலையே. அதனால தான் இப்போ இந்த இமெயில் படையெடுப்பு. சண்டை போட்டுட்டு மறுபடியும் பார்க்காம பேசாம இருக்கிறதுக்கு உன்னால முடியும். ஆனா பிரியா, சத்தியமா சொல்றேன், என்னால அப்படி இருக்க முடியல. ஏன்னா என் சுபாவம் அந்த மாதிரி. தட் இஸ் தி அதர் சைட் ஆஃப் மீ. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. நீ கோவப்படுறதுனால உன்கிட்ட நல்ல குணம் இருக்கு. அதே மாதிரி அடிக்கிற கை எப்ப அணைக்கும்? இல்ல இல்ல, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பிரியா, எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் உனக்கு இல்லையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி சண்டை சச்சரவுல ஆரம்பிக்கிற உறவு தான் பிற்காலத்துல ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ் ஏற்படுத்துமா. ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்ல பேசிக் கிராமர் ரூலே இதுதானா. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இதை நீ நேர்ல வந்து சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இமெயில் அனுப்புனா கூட ஓகே தான். நேர்ல வந்து சண்டை போட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். பிரியா, நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சந்திக்கலாமா? எப்போ? உன் பதிலுக்காக ஆவலோடு காத்திருக்கும். இதையே நீ ஸ்கிரீன் சேவரா கூட வச்சுக்கலாம். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன்.
is switched off. Please try again later. Hello? ACACA Bank? Yes? Good morning. Mr. Vikram, please. Sorry, madam. He is on leave. Leave for 2 days. லீவா? என்ன லீவு? எதனால வரல? சாரி, எனக்கு தெரியாது. நீங்க வேணா அவரோட மொபைல்ல காண்டாக்ட் பண்ணுங்களேன். Thank you. You're welcome. நானும் நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம இப்படி ஃபைல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க வை. இப்படி சாப்பிடுறது நேரத்துல காஃபி குடிச்சா எப்படி சாப்பிட முடியுங்க? சித்ரா, மனுஷனுக்கு வேலை முக்கியமா சாப்பாடு முக்கியமா? வேலை இல்லைன்னா எங்க இருந்து சாப்பாடு? இது பாரு, இன்னும் 2 ஃபைல் தான், பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த காஃபி தாங்கும். உனக்கு பசிச்சதுன்னா நீ போய் சாப்பிடு, நான் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா பசிக்குது, வாமா போய் சாப்பிடலாம். என்ன, அவளுக்கு இன்னும் சாப்பாடு போடலையா? உங்களோட தான் சாப்பிடுவேன் நானும் பிடிக்கிறா. பா வாங்கப்பா சாப்பிடலாம். வந்துடுறேன்டா கண்ணா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ போய் உட்கார், போ. போய் அவளை கவனிப்போ. ஏங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களை மாதிரி தான் ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்களா? சித்ரா, எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதையும் தவிர நான் வேலைக்கு புதுசு, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? மாதம் முறந்தா சம்பளம் வருது இல்லை. அதையும் தவிர நாம் சின்சியராக நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உழைக்கணும், அவ்வளோதான். நீ போ, நான் வரேன். போ. உங்களை பார்க்க கோவிந்தராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு. வரச்சொல்லு வரச்சொல்லு, மறந்தே போயிட்டேன். யாருங்க அவரு? அதை உனக்கு அப்புறமா சொல்றேன், முதல்ல அவரை வர சொல்லு. காஃபி இருந்தா கொடுத்து அனுப்பு. சரிங்க. வாங்க 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 மிஸ்டர் கோவிந்தராஜன். சார், நான் கோவிந்தராஜன் இல்லை சார், கோவிந்தராஜன். கோவிந்தராஜன், கோவிந்தராஜன். சாரி மிஸ்டர் கோவிந்தா, சாரி மிஸ்டர் கோவிந்தராஜன். உங்களை பற்றி என் கம்பெனி ஹெச்ஆர்டியில் சொல்லியிருக்கேன். திறமையானவர், ஹார்ட் ஒர்க்கர்னு. கவலையே படாதுங்க, இன்னும் 15 நாள் தான், உங்களுக்கு நிச்சயம் இந்த வேலை கிடைச்சிரும். சார், நான் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன். இதை பாருங்க சார், வேலை இல்லாத ஒரு குடும்ப தலைவனோட வலி வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும். நானும் அனுபவிச்சிருக்கேன். எவ்வளோ திருட்டுத்தனம், ஏமாத்து வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். தோஸ் வேர் பிளாக் பேஜஸ் இன் மை லைஃப். சரி, அதை விடுங்க, கவலையே படாதீங்க, இந்த வேலை கன்ஃபார்ம்டு நிச்சயம் கிடைச்சிரும். ரொம்ப சந்தோஷம் சார். காஃபி சாப்பிடுங்க. என்னது? அதான் 10K சார். ஓ, அதை கையோடே கொண்டு வந்துட்டீங்களா? வாங்கறதுக்கு கை கூசுது, என்ன பண்றது? என்ன, காஃபி சாப்பிடுங்க. இதுல எனக்கு உடன்பாடோ சம்மதமோ கிடையாது. என்ன பண்றது? சம்பந்தப்பட்டவங்க, சம்பந்தப்பட்ட பதவியில் இருக்கிறவங்க இது எதிர்பார்க்கறாங்களே. எப்படியோ என்னால ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடந்தா சரின்னு. இது பாவப்பட்ட காரியமா இருந்தாலும்
புனிதமா அதை நினைச்சு சம்பந்தப்பட்ட இடத்துல சேர்த்துறேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். கவலைப்படாம போயிட்டு வாங்க கோவிந்தராஜன். என்ன உங்க பேரை கரெக்டா சொல்லிட்டேன்ல, போயிட்டு வாங்க. என்னங்க இது? யாருங்க அவரு? அவர் கோவிந்தராஜன். இது 10K. அது தெரியுது. என்ன 10Kன்னு கேக்குறேன். இத பார், இதை கொண்டு போய் பீரோல பத்திரமா வை. சத்தியமா சொல்றேன், இதுல ஒரு பைசா கூட எனக்கு கிடையாது. நாளைக்கு காலையில இதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் எங்க செக்ஷன் ஆபீசர் கிட்ட கொடுத்துருவேன். இத பார் சித்ரா, நான் ஒருத்தன் தான் திருந்திருக்கேன். ஆனா ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்படியே தான் இருக்கு. இது மனசாட்சிக்கு விரோதமான காரியம்தான். ஆனா நாளைக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்காக அந்த கோவிந்தராஜன் குடும்பமே தூக்குல தொங்கிச்சுன்னா அந்த பாவம் என்ன வந்து சேரும் இல்லையா? பெட்டர் லைட் ஏ கேண்டில் than curse the darkness. என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இன்னும் என்ன யோசனை? என்ன மன்னிச்சிடுங்க, கொடுங்க. என்ன செய்யறாமா? நான் ஆபீஸ்க்கு போனோம், வெளியே வாங்க. மது, மது, நான் ஆபீஸ்க்கு போனோம், எனக்கு அவசரம். உங்க அப்பாக்கு என்ன அவசரம்? வெளியே வர சொல்லு. மது, மது, ஸ்னேகா படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் நான் பார்த்தாங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அந்த நெரிசலில் போய் நான் நிற்க முடியாது. அதனால தான் ஐம் கெட்டிங் ரெடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இவர் எப்படி உனக்கு அப்பாவா பிறந்தாரு? பேசி நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவருக்கு எப்படி நீ மகளா பிறந்த? அப்பா ஏன்பா இப்படி படுத்துறீங்க? சீக்கிரம் வெளில வாங்கப்பா. மது, சிவராமனை தாராளமா உள்ள வர சொல்லுமா. இந்த மிரர்ல 2 பேர் பார்த்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம். மிரர் பெரிய சைஸ்ல இருக்கு. ஆமா மது. அப்பா ஏன் அவசரம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏமா ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் சினிமாவுக்கு லேட்டாக போனேன்னா படம் ஆரம்பிச்சிருமேம்மா. ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஸ்னேகா வராளே. ஸ்னேகா, ஸ்னேகா, ஐ வில் டெஃபினெட்லி மிஸ் யூமா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். வாங்க உள்ள வாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. என்ன இன்னைக்கு யூனிஃபார்மில் வரலையா? சிவில் ட்ரெஸ்ஸில் வந்தால் தான் உங்களுக்கு நல்லது, முக்கியமாக உங்கள் அப்பாவுக்கு. யூனிஃபார்மில் வந்தால் அக்கம் பக்கம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க, உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். இட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ இன்ஸ்பெக்டர். ஆனால் நீங்கள் வந்த நேரம் தான் சரியில்லை. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போகலான்னு கிளம்பினேன். ஸ்னேகா. மது, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், இன்னும் என்னென்ன பேப்பரில் நாங்கள் கையெழுத்து போடணும்? கையெழுத்து போட வேண்டாம் சார், காயத்ரி அடையாளம் காட்டணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் சந்தேகப்படுற மாதிரி சில நபர்கள் நடமாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த குரூப்பில் குற்றவாளி யாருன்னு அடையாளம் காட்டணும். அப்போ தான் இந்த கேஸை நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், பழக்கம் இல்லாத விஷயம், கஷ்டமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. ஐ ஆம் தேர் டு ஹெல்ப் யூ.
உங்கள் இன்கன்வீனியன்ஸ் எனக்கு புரியுது. பட் இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னா நான் அடிக்கடி வந்து போக வேண்டியது இருக்கும். நீங்கள் இன்ஸ்பெக்டரை வராமே இப்படி வந்தால் எப்போ ஒன்றா வரலாம், நோ ப்ராப்ளம். ஈவன் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராப்ளம். ஐ ஹோப் நாங்கள் டீடைன் பண்ணி வச்சிருக்கோங்கல்ல அந்த கிரிமினல் இருப்பான்னு நினைக்கிறோம். நீங்கள் உடனே வந்தால் நல்லது. அப்போ நான் கிளம்புறேன், ஸ்டேஷன் வெயிட் பண்ணுறேன். ஆரம்பிச்சாச்சு. இனிமே கேஸு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அலைய வேண்டியிருக்கும். இவன் மட்டும் தனியாக போனால் பத்தாது, கூட யாராவது துணைக்கு போகணும். வேண்டாம், யாரும் என் கூட வர வேண்டாம், அவசியம் இல்லை. எனக்காக யாரும் வேதனைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட், ஐ வாண்ட் டு பி அலோன் அப்படின்னு. இன்னைக்கு சொல்றேன், ஐ கேன் பி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐ கேன் லிவ் அலோன். யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. காயத்ரி, இத்தனை நாள் நீங்க பார்த்த காயத்ரி வேற, இனிமே நீங்க பார்க்க போற காயத்ரி வேற.